நீங்க விசாலாட்சி அம்மாவை அக்கான்னு கூப்பிடுறீங்களே, கூடவா பிறந்தீங்க? அந்த மாதிரி தான். இல்லங்க, எங்க உறவு வேற மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. காஃபி நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு. அக்கா, காவேரி எங்கக்கா? எங்கேயாச்சும் போயிருப்பாடா. நைட் எல்லாம் கல்யாண வேலை பார்த்திருப்பாள்ல, டயர்ட்ல தூங்கி இருப்பா. ஜனனி, சாந்தி முகூர்த்தம் எப்போ? எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை, அதெல்லாம் அத்தை பாத்துப்பாங்க. ஜனனி, என்ன கேட்டாங்க இப்ப? ஒன்னும் இல்லை. ஏதோ கேட்டாங்களே. ராஜசேகரன் அண்ணன் ஏதோ சொல்றாரு. இவ எதுக்கு இப்ப நம்மள கோத்து விடுறா? மாமா, ஐயோ சேது கேப்பானே, அவனுக்கு வேற போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? ஓ மாமா, உங்களதான் வாங்க. டேய், மண்டபத்துல இருக்கிற பேனர் எல்லாம் வீட்டுக்கு வரணும். அதுல சிவாவும் ஜனனியும் எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னு தெரியும்ல, அத அப்படியே வீட்டுல வச்சு பாக்கணும். சரியா? டேய், எல்லாத்தையும் மடிச்சு கரெக்டா கொண்டு வந்துருங்க. வாங்க. டேய், சொல்றத செய்யுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. அக்கா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நல்ல நாள் பாக்கணும், ஐயர்கிட்ட குறிச்சு கேட்டிருக்கேன். அக்கா, உங்க வீட்டுக்காரரு என்ன சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர் என்கிட்ட நீயே பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஏய் நில்லு, சாப்பிட்டியா? அது காவேரி எங்க? காவேரி சித்தியா? ஆமா. காவேரி சித்தி தெரியலையே, தெரிஞ்சா சொல்றேன். முளைச்சு 3 இலை விடல, திமிரப்பாரு. அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வா சொல்றேன், வா. இந்த பாரு, சாந்தி முகூர்த்தம் தள்ளி போக கூடாது, அது நல்லது இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்படி மூச்சு வாங்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, படிக்கட்டில ஏறி வந்தல்ல, அதான். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? தள்ளி போக கூடாது. அதான் ஹனிமூன் போறோம்ல, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல மூச்சு இழுத்து விடுங்க, எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஹனிமூனுக்கெல்லாம் போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும். ஐயர் வேற சொன்னாருல்ல. சித்தி, என்ன இப்ப உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப என்ன பேசுற? அத கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் தான் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்தது செகண்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் இல்ல, செகண்ட் டைம் மேரேஜ். ஏதோ ஒண்ணு. இந்த பாட்டி ஏன் அவசரப்படுது? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி சரி, உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்ல. நீ கோட்டை விட்டுட்டு தான் நிப்ப. இந்த வீட்டுக்குள்ள 1000 எதிரிங்க இருக்காங்க. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இரு வர. சித்தி சித்தி, என்ன பண்றீங்க? என்ன சொல்றா பாத்தியா? குடும்பத்துக்குள்ள 1000 எதிரியும். அந்த பயம் இருக்குல்ல, இருக்கட்டும். தம்பி, நான் இதெல்லாம் பேசக்கூடாது, ஆனா வேற வழி இல்ல, அதான். என்னங்க ஆச்சு? சித்தி, ஏய், உன்னை பேசாம தானே இருக்க சொன்னேன். போ போன்னு சொல்றேன். சரிங்க சித்தி, நான் கேட்கல, நீங்க சொல்லுங்க. பேசாம இரு. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
இவதான் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க தம்பி, நானும் உங்க அம்மா மாதிரி தான், உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு தானே எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். சி, உங்க அண்ணனுக்கு வெக்கமே இல்லையா? அந்த மலேசியா கறி தான் அண்ணனை மாத்திட்டா. இத பாருங்க தம்பி, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச நாள்னு ஐயரே சொல்லிட்டாரு. எதுக்காக இதை நம்ம தள்ளி போடணும்? அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். புத்தி கட்ட மாதிரி ஏதாவது சொல்லுவா இவ, அதையெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க, சரியா? வர வராங்க. ஜனனி, என்ன இப்ப அல்வா மல்லிகை பூக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாமா? வெக்கமே இல்லாம மாமியாரும் மருமகனும் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆனா இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது இல்ல. இது நடக்காது. நடக்கவே விடக்கூடாது.